பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கிறீங்க? மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்ததாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரும், எனக்காக சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தவரும், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவரும், இன்றும் இப்பொழுதும் என் கூட இருக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். 145வது சங்கீதத்திலே 14வது வசனத்தை வாசிக்கும்போது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை தூக்கி எடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதான் சொன்னவர், விழுகிற யாவரையும். இன்னைக்கு அநேக காரியத்தில் மக்கள் விழுந்து கிடக்கிறாங்க. பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறாங்க, அசுத்தத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. விழுந்து கிடக்கிற மக்களை தூக்கி எடுத்து நிலை நிறுத்தி அவர்களை வாழ வைக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் நம்மளை தூக்கி எடுக்கிறவர் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிக்கும்போது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர். அப்படியானால் இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளை உலகத்தில் இருக்கிற, அதாவது மனுஷர்களுடைய பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறவராம். அதான் உளையான சேறு, பாவ சேறு, அழுக்கானவைகள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பூமியில் நிலைத்திருப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு அவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு குழி இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் அந்த பாவத்தில் இருக்கிற ஜனங்களை தூக்கி எடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி கழுவி நல்ல தேவ மனுஷனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். 2வது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 113வது சங்கீதத்தில் ஸ்தோத்திரா, இங்கே 7-8 வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் கூட உட்கார பண்ணுகிறார். அப்படியானால் தரித்திரத்திலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி விடுகிறவர். குப்பையில் இருக்கிறவர்களே, ஸ்தோத்திர, சாம்பலில் கிடக்கிறவர்களே கர்த்தராகி கழுவி தூக்கி எடுத்து நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தரித்திரத்தில் இருந்தாலும், உங்களுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிற நான் இயேசுவை அறியாத நாட்களே நான் ஒரு தரித்திர வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவன், கடன் சிக்கலில் காணப்பட்டவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதோ, அவருடைய வழிகளில் நடக்கிற போதோ, அவருடைய பாதையில் கடைபிடிக்கிற பொழுதோ ஆண்டவராகிய தேவன் அந்த சோத்திர தரித்திர வாழ்விலிருந்து இன்னைக்கு என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திர வாழ்விலிருந்து தூக்கி எடுக்கிறவர் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். 3வதாக சங்கீத புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே நீங்கள் ஸ்தோத்திரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 9:13 இப்படியே சொல்கிறது, மரண வாசலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினாலே கலிகூறும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மரண வாசலில் இருந்து, மரண பிடியிலிருந்து தேவன் தூக்கி எடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு குடும்பம் ஏகப்பட்ட கடன் ஆனதுனால, இருக்கிற சொத்தெல்லாம் விற்று கொடுத்தோம், கடன் அடையாதனால குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கலாம் என்று சொல்லி ஒரு நாள் விஷ பாட்டில் வாங்கி கொண்டு வந்து கணவன் மனைவி 3 பிள்ளைகள் 5 பேரை விஷம் கொடுத்து சாகலாம் என்று சொல்லி இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் 12 மணி இரவு நேரம் ஒரு கதவு தட்டப்பட்டது. கதவு திறக்கிறாங்க, யாரும் இல்லை. உடனே சோத்திரம்,
மீண்டும் வந்து அதெல்லாம் குடிச்சிட்டு சாகிறதுக்காக அவங்க ஆயத்தமாகறாங்க. அவங்க ஆயத்தமாகிற நேரத்தில் சரி கொஞ்ச நேரம் சோத்திரம் டிவி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோணுகிறது. டிவி வைக்கிறாங்க. உடனே அதில் ஒரு நியூஸ் வருகிறது. அந்த நியூஸில் வருகிற முதல் காரணம் மரணக்கட்டிலிருந்து, பாதாள கட்டிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து, கடன் கட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குறார் என்கிற ஒரு செய்தி அதில் வருகிறது. அதை கேட்ட உடனே இயேசு விடுதலையாக்குவாரா, இயேசு விடுதலையாக்குவாரா என்கிற ஒரு கேள்வி. அப்புறம் அவரை தேடி பார்க்கலாம், அவரை நம்பி பார்க்கலாம் என்கிற நம்பிக்கை வருகிறது. அதே போல் அவங்க விஷத்தை குடிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். அன்றைக்கி தூங்கி விடுகிறார்கள். மறுநாள் இருந்து ஆலயத்துக்கு போகிறார்கள், தேவனை தேடுகிறார்கள். குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த கடனில் இருந்து கர்த்தரை விடுதலையாக்குறார், ஆசீர்வதிக்கிறார். மரணப்பிடியிலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற விடுதலையாக்குவதற்கு தான் இயேசு இறங்கி வந்தார். பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு உலகத்தில் வேறு எந்த வழியுமே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க முடியும். தரித்திர வாழ்விலிருந்து விடுதலையாக்க இயேசுவால் கூடும். மரணப்பிடியிலிருந்து விடுதலையாக்க இயேசுவால் கூடும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? இயேசுவை நேசிங்க, இயேசுவை தேடுங்க. சோத்திர ஜாதி பாரம்பரியங்களை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இயேசுவை தேடுங்க, உங்களுக்கு கர்த்தர் விடுதலையாக்குவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, எப்படிப்பட்ட சிக்கலில், எப்படிப்பட்ட போராட்டத்தில், எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இப்பொழுதே ஒரு விடுதலை செய்கிற வல்லம் இறங்கட்டும் என்று நான் சோத்தரிக்கிறேன். தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியே இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.